வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. நாட்டில் 10 லட்சம் குற்றவாளிகளின் கைரேகைகள் பதிவு. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் கௌரவி. அதானியின் எரிசக்தி திட்டத்தை முன்னெடுக்க தவறிய அரசு, ரணில் வருத்தம். அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள சுமார் 10 லட்சம் குற்றவாளிகளின் கைரேகைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் குற்றப்பிரிவின் கருத்துப்படி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற நபர்களின் கைரேகைகள் டிஜிட்டல் மயமாக்கல் அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளன. குற்றப்பதிவேடுகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் 2013 ஆரம்பமானது. இந்த செயல்முறையின் மூலம் பல குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் குற்றப்பதிவு பிரிவு தெரிவித்துள்ளது. முக அங்கீகாரம் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காணும் தொழில்நுட்ப செயல்முறையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் இன்றைய தினம் செம்பியன் பற்றில் வைத்து கௌரவிக்கப்பட்டனர். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கில் இருந்து ஊரில் இருந்த புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றி சித்தி பெற்ற மாணவர்கள் சென்ட் பிலிப் நேரிஸ் ஆலய வாராந்த திருப்பலியின் போது கௌரவிக்கப்பட்டனர். செம்பியன் பற்று கடற்தொழிலாளர் சங்கத்தின் நிதி அனுசரணையுடன் ஆலய அருட்சகோதரியால் மாணவர்களுக்கு பரிசு பொதிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மன்னாரில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்க தவறியது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருத்தம் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள செவ்வியின் போதே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறினார். மேலும் இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட இலங்கை அரசாங்கத்தால் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டத்தை தொடர்புடைய பங்குதாரர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்த அனுர அரசாங்கம் முயற்சிப்பதன் பின்னணியில் உள்ள நியாயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் என்றும் இது குறித்து தான் கவலை அடைவதாகவும் தெரிவித்தார். தனது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை தொடருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் கூறினார். இந்திய பெருங்கடலை மையமாக கொண்ட ஆசியாவை நோக்கி உலகளாவிய சக்தி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்க இலங்கை அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளும் சுற்றி வளைப்புகளை அதிகரிக்க உள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பல்வேறு விலைகளில் சில போலி வர்த்தகர்களும் ஆலை உரிமையாளர்களும் அரிசி விற்பனை செய்து வருவதோடு அரிசியை மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அந்த அதிகாரிகள் சபை குறிப்பிட்டுள்ளது. பச்சரிசி, நாட்டரிசி, சம்பா, கீரி, சம்பா அரிசி ஆகியவற்றுக்காக இப்போது உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் கடந்த மாதங்களில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 500க்கும் மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பண மோசடியில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று சுட்டிக்காட்டிக் கொண்டு சில நபர்கள் இவ்வாறு மோசடியில் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுபோன்ற மோசடி செய்பவர்களிடம் சிக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்க செயலாளர் சமில் முத்துக்குட வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் பண்டிகை காலத்திற்கான சந்தை சோதனைகள் நாளைய தினம் முதல் ஆரம்பமாக உள்ளது தாகவும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. நாட்டில் 10 லட்சம் குற்றவாளிகளின் கைரேகைகள் பதிவு. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் கௌரவி. அதானியின் எரிசக்தி திட்டத்தை முன்னெடுக்க தவறிய அரசு, ரணில் வருத்தம்.
அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.